நான் பரிந்துரைகள் மாற்றப்படுவேன் வேதனைக்குள்ளாக, இறைச்சனைகளுக்குள்ளாக, கொலைகளுக்குள்ளாக, இரத்த சாட்சிகளுக்குள்ளாக நாங்கள் கடந்து போக வேண்டியது. அப்படி என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் இந்த காரியத்தை குறித்து நிதானமாய் இப்பொழுதே ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். இரகசிய வருகையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த உலகத்திலே மிகுந்த வேதனைகள் உண்டாகும். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்ளலாம் என்பதான அந்த நிலைக்குள்ளாய் கடந்து போக வேண்டியிருப்பார்கள். ஏனென்று கேட்டால் இந்த உலகத்தை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அந்த யூரோப்பியன் கவுன்சில் என்பதான 10 நாடுகளின் கூட்டு அரசாங்கத்திலே இருந்து இந்த உலகத்துக்குள்ளே இன்னொருவன் புறப்பட்டு வருவான். எப்படி என்றால் இந்த உலகத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு போய்விட்டால் வலகம் உண்டாகும், இறைச்சலைகள் உண்டாகும், வேதனைகள் உண்டாகும், ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள், ஒருவரை ஒருவர் துணைசிப்பார்கள். அப்படியாக இந்த உலகத்தின் அன்பு அழிந்து போய்விடும். அப்படி அழிந்து போன அந்த காலத்திலே ஜீவிக்கிறவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாங்களே மாய்த்துக் கொள்வோம் என்ற நிலைக்கு வந்து விடுவார். அப்படி வராதபடிக்கு தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுதே இயேசுவை அறிந்து அதற்குள்ளா என்பதை ஒப்புக் கொடுத்து நாங்கள் வாழ பழகிக் கொள்ளும். நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம். தானியேலின் புத்தகம் 7ஆவது அதிகாரம் 24வது அதிகாரம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே இருக்கும் 10 ராஜாக்களும் அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு அவன் வெளிப்படுவான். ஆகவே அந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படுவதும் ஜனங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதுமான அந்தி கிறிஸ்துவுக்கு ராஜ்யம் ஒப்படைக்கிறதா இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறதான இந்த 10 கொம்புகள், 10 ராஜ்யங்கள், இந்த யூரோப்பியன் கவுன்சில், இந்த ராஜ்யத்துக்குள்ளே இருந்து என்ன நடக்க போறான்? ஒருவன் எழும்புவான். அவன் எழும்பி என்ன செய்வானா? வேறாய் இருப்பானா? இந்த 10 பேரோடும் இணைந்து நிற்க போறது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற 3 பேரை வீழ்த்தி கொண்டு அவனதுக்குள்ளே எழும்ப போவான். அப்படி எழும்புகின்ற பொழுது அவனை குறித்ததான பயம் ஒரு பக்கம் இருக்கு. அவன் அநேக காரியங்களை செய்து தான் பெரிய கட்டிக்காரன் போல் தன்னை காட்டுவான். உலகம் குழம்பி போயிருக்கிறது, உலகத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. எப்போது இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பிள்ளைகளை போராடிப்பான். அதற்கு பின்பாடுதான் இந்த உலகத்திலே பிரச்சனைகள் உண்டான. ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையிலே கூட இருவர் ஒரு கட்டிலே பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த வழியிலே ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படும். இருவர் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அதிலே ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படும். இப்படி பலதரப்பட்டவர்கள் இந்த காரியத்திலே மறைந்து போவது. இயேசுவே வந்து நமக்காக காத்திருந்தவர்களை அழைத்து செல்வதுதான். உலகம் குழம்பிடும். ஏன் குழம்பும்? இந்த உலகத்திலே உள்ள தொழிற்சாலை அத்தனையும் பக்கத்திலே இருந்து வேலை செய்தவரை காண முடியாத அவர் எடுத்துக் கொள்ளப்படும். பறந்து கொண்டிருக்கிற விமானத்திலே பைலட் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். ஓடிக்கொண்டிருக்கிற வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கிற வாகனத்திலே அதன் டிரைவர் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளார். இப்படியாக எல்லாம் படிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? பறந்து கொண்டிருக்கிற விமானங்கள் கீழேகளும் ஓடிக்கொண்டிருக்கிற ட்ரெயின்கள் அடிபட்டு விழுந்தும் வீதியிலே ஓடிக்கொண்டிருக்கிற கார்கள் ஒன்றோடு மோதிக்கொள்ளும். அப்ப இந்த பிரச்சனைகளை பார்த்து ஜனங்கள் குழப்பிப்பார்கள். இது என்ன நடக்கிறது? இது எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கிறோம். இந்த காலத்தை தான் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தை குறித்து தான் இப்பொழுது நமக்கு ஆண்டவர் பேசப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை அறியாதவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இது நடக்க போவது பாருங்கள். இவ்வளவு காரியமும் வேதத்திலே சொல்லப்பட்டபடி ஒன்றாக நிறைவேறிவிட்டது. இனி வரப்போவது இது ஒன்றுதான். ஆகவே உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு உங்களை கொடுக்க வேண்டும். தேவனோடு கூட உண்மையாகவே ஜீவிக்கிற அந்த உன்னதமான ஜீவியத்துக்குள்ளே நாங்கள் போய்விட்டோம். ஆகவே உற்சாகமாய் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த காரியத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து
நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம் என்ற அந்த நிலைக்குள்ளே அவர்களை கொண்டு வந்துவிடலாம். அது நம்முடைய கருத்திலே தான். அவர்கள் குழம்பிட்டு தான் நிற்பார். நடக்க போற காரியங்களை அவர்கள் கேள்விப்பட்டவுடனே குழம்பிட்டு வைப்பார். ஆனால் நாங்களோ குழம்புற நேரத்திலே இருக்க மாட்டோம். அந்த நேரத்திலே நாங்கள் ஓடி ஓடி ஊழியம் செய்ய முடியாது. இப்பொழுதும் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். அந்த ஊழியத்துக்கு வழிகளை நாங்கள் வீட்டிலே இருந்தே செய்து கொள்ளலாம். தெரிந்த நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பிலே வசனங்களை அனுப்புங்கள், வைபரிலே வசனங்களை அனுப்புங்கள். போய் சந்திக்க முடியாது. இன்னைக்கு போய் சந்திக்கிற அளவுக்கு வீடுகள் ரெடியாயிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இந்த காலத்திலே கூட நாங்கள் பிசாசு தனக்கென்று பயன்படுத்துகிற எல்லா ஆயுதத்தையும் எங்களுக்குரியதாய் மாற்றி பயன்படுத்த அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தருவார். ஆனபடியால் நாங்கள் ஆண்டவருக்கு பயன்படுத்திப்போமா என்றால் அந்த ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேதவாசத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே நாங்கள் ஞானமாக நடந்து இந்த காரியத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அவன் வந்து இந்த உலகத்திலே இருந்தால் குழம்பி போயிருப்பார். யோசித்து பாருங்கள். பக்கத்துல காரணம் பக்கத்துல வேலை செய்கிறவர்களை காணவில்லை. அது மாத்திரமில்லை, அந்த கருத்தை பயன்படுத்த கொடுத்திருந்த 1 கோடி ஜனத்துக்கு மேல ஜனத்தை காண இல்லை. சில கோடிகள் மறைந்து விட்டது. எங்கே இவர்கள்? உலகம் பின்னால் உலகம் இதை காண முடியாமல் தவித்தோம். அவர்களுக்குள்ளே ஏதோ நடைபெற்றது. என்ன நடக்கிறது என்று சொல்லுவார்கள். அவர்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் வேதம் அறிவிக்கப்படுகிறது, சந்தையிலே அறிவிக்கப்படுகிறது, வீட்டிலே அறிவிக்கப்படுகிறது, வானிலை மூலமாக அறிவிக்கப்படுகிறது, எதுமாய் டெலிவிஷன் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. சந்திக்கிற நபர்கள் ஒருவர் பேசுவதை குறித்து அழகாக சொல்லுகிறார்கள். இவைகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்திலேதான் தெரியாதது சொல்ல முடியாது. ஆகவே நம்முடைய வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்வோம். கர்த்தர் அவர்களை புரிந்து கொள்வார். ஏனென்றால் இந்த கைதிலே கர்த்தருடைய வருகை இருக்கும். அவன் இங்கே பிரச்சனைகளை கொண்டு ஜனங்களை நிறுத்தி ஜனங்களை வழிநடத்தி இருக்கிற பொழுது அவனை எவ்வாறு நம்புவார்? ஏன் தெரியுமா? அவன் கருவிக்கப்பட்டே மிகுந்த ஞானத்தோட வரும். இங்க குழம்பி போயிருக்கிற ஜனங்களுக்கு அவனே ஓடி ஓடி எல்லாருக்கும் இந்த காரியங்களை இப்படி செய்தால் நாங்கள் வாழலாம் என்று ஐடியாக்களை கொடுப்பான். அப்படி கொடுக்கின்ற பொழுது ஜனங்கள் அவனை நம்புவார்கள், அவனை காண்பார்கள். ஜனங்கள் மாத்திரமல்ல, இன்னொரு கூட்டம் இஸ்ரவேல் என்ற பெயரோடு இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களும் இன்னும் இயேசுவை தங்களுடைய பெரியாராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களும் கைவிடப்பட்டு அந்த காலத்திலே இந்த உலகத்திலே இருப்பார்கள். அப்படி ஜீவிக்கின்ற அவர்களை இவன் மிக இலவாக தன்னுடைய ஞானத்தினாலே தன்னையே அவர்களுக்கு வெளிப்படுத்தி நான் தான் மெசியாசத்திற்கு அளவுக்கு இந்த உலகத்திலே காரியங்களை செய்யும். அப்பொழுது ஏமாந்து போன இந்த இஸ்ரவேலர் அவனை உண்மையாகவே நம்புவார்கள். ஏனென்றால் வேதத்திலே ஒரு வசனப்படி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சமாதானம் இங்கே இருக்கும்னு சொல்றாங்க. சமாதானம் அற்றிருந்த இந்த உலகத்திலே இவன் தன்னை வெளிப்படுத்தி நானே பெரிய ஒரு சூப்பர்மேனிலே ஜனங்களுக்கு காண்பித்து இந்த உலகத்திலே புலம்பி போயிருக்கிற நாட்சியங்கள், பிரச்சனை கொண்டிருக்கிற நாட்சியங்கள், அவற்றிற்கு விடுதலைகளையும் விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்து நான் ஒரு சூப்பர்மேன் என்கிற நிலைக்கு தன்னை வெளிப்படுத்துவான். பிசாசு அப்படியா அவரை சிறைகள். பிசாசுடைய ஞானம் அவனுக்குள்ளே கிரீஸ். இதனால் இஸ்ரவேல் கூட ஏமாந்து போய்விட்டார். ஜனங்களிடமாக போய்விட்டார். ராஜ்யங்களை ஆளுகின்ற ராஜாக்களிடமாக போய்விட்டார். இவர்கள் எல்லாரும் ஏமாந்து உண்மையாகவே இவன்தான் தரப்பு அதாவது தேச நிலைக்கு தங்களை அவர்கள் மாற்றி கொடுத்தார். ஆனால் இவனோ வஞ்சகமாய் ஜனங்களை வழிநடத்தும். அதே அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒதுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும்
ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். ஆகவே என்ன நடக்க போகலாம்? அவனிடத்தில் 7 வருடங்கள் இந்த உலகம் கொடுக்கப்பட போகுது. அந்த 3 வருடத்திலே அவன் சமாதானம் காரணமாக இருப்பான், சமாதானத்தை கொடுக்கிறவனாக இருப்பான். சமாதானத்துக்குரிய வழிகளை அவன் உண்டாக்கி அந்த காரியங்களுக்குள்ளே ஜனங்களை ஏமாற்றி அரசாங்கத்தை ஏமாற்றி இப்படியா பல காரியங்களை செய்து கொண்டிருப்பான். இந்த 3 வருஷம் முடிவிலே தான் அவன் தன்னுடைய அந்த எதிர்கால காரியங்களை செய்ய ஆரம்பிப்பான். அப்பொழுது உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இந்த உலகத்திலே சர்வசாதாரணமாக இந்த உலகத்தை கடந்து போக முடியாது. ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவர்கள் வாதிக்கப்பட்டார். அவர்களுடைய தலை சிரஞ்சீரம் செய்யப்படும். அவர்களை கண்டபடி காண்ற இடத்திலே அவர்களை கொலை செய்கிற நிலைமை அந்த 3 வருடத்திற்கு பாடுகிறது. இவ்வளவு நடக்க போகிறது சொல்லியும் தங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு விட்டுக் கொடுக்காமல் இருந்தால் அது என்ன வாழ்க்கை? இவ்வளவு காலமும் சொல்லப்பட்டதிலே ஏதாவது ஆண்டவர் செய்யாவிட்டார். தான் பிறப்பேன் என்று சொன்னார், பிறந்தார். நான் மனிதருக்குள்ளே ஜீவிப்பேன் என்றார், ஜீவித்தார். நான் மரிக்கப் போவேன் என்று மரிப்பேன் என்று சொன்னார், மரித்தார். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினேன் என்றார், உயிரோடு எழுப்பினார். இவ்வளவு காரியங்களும் அவர் சொன்னபடியே ஒவ்வொன்றாய் அவர் செய்ய முடித்தார். ஏன் தெரியுமா? இதை அறிந்தாவது நாங்கள் மனம் திருப்பி கர்த்தரை இவ்வளவு காரியங்களை செய்த இயேசுவை ஏனோ தானோ அறிவிப்போமா என்றால் அது நமக்கு காணக்கூடாது. நாங்கள் தான் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிற காரியங்களுக்காய் உறுதியாக கடக்கிறவர்கள் இந்த 3 வருடத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு தேவனோடு வாழுகிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் எல்லாரும் இந்த ஆட்சியிலே, அதாவது பிசாசனுடைய அந்த கிறிஸ்துவனுடைய ஆட்சியிலே மிகுந்த உத்தரவுக்குள்ளாய் கடந்து போய்தான் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் போகிறார்கள். இப்ப அப்படி செய்ய தேவையில்லை. இப்ப இயேசுவை நாங்கள் விசுவசித்து அவரை எங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னுடைய தவறுகள், என்னுடைய பாவங்கள், மதியினங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை உங்களுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று நாங்கள் அவருடைய சமூகத்திலே முழந்தாளுக்கு நாங்கள் வேண்டுதல் செய்வோமா இருந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளையாய் வருகையிலே நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிறதான இந்த அரிய தருணத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் தப்புவதற்கான காலம், நினைத்துக் கொள்வதற்கான காலம். நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற காலம். ஆமைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் உறுதியோடு கூட நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோடு வாழாக்கிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் வாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். ஹல்லேலூயா. அதாவது அந்திக்கிறிஸ்துவே தொடர்ந்து ஆளப்போவதில்லை. அவனுக்கு கொஞ்சம் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாரங்களின் வருடம் 3 வருட காலங்கள் இந்த உபத்திரவத்தின் காலத்திலே ஜனங்கள் போவார்கள். அதற்கு பிற்பாடு பிசாசை ஆண்டவர் ஜெயிக்கும்படியாய் வந்து இந்த காரியங்களை நாம் வெற்றி கொண்டு நம்மோடு கூட ஜனத்தை வழிநடத்துவதற்காக அவரே ராஜாதி ராஜாவார். இந்த உலகத்தை ஆளுகிறதால அந்த காலத்திலே ஜனங்களை வழிநடத்தும். அது மட்டும்
நாம் நினைக்குமா போல அமைதியாக சந்தோஷமாய் வாழ முடியாது. இப்போது நாங்கள் வாழ்வதற்கு வாழ முடியாது. ஒருவரை ஒருவர் கொலை செய்வார், அவர்களுக்கு பைத்தியம் பிடித்தது போல காரியங்களை செய்து கொண்டிருப்பார். என்ன எல்லாவற்றையும் இழந்தவர்கள் போல் சித்து பிடித்தவர்கள் போல் இருப்பார்கள். நடந்தது என்ன, இனி நடக்கப் போவது என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய கிருபை நமக்கு வேதத்தின் வழியாக அவற்றை எல்லாம் வேதத்தை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது. வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருப்பவர்கள் இந்த உலகத்தை வென்று தேவனோடு கூட இணைந்து கொள்வார்கள். அதற்காகத்தான் நம்முடைய தகப்பனாகிய ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தை எழுதி தந்தார். ஆகவே வேதத்தை நாங்கள் உண்மையாகவே நேசித்து வாசித்து அதை விளங்கிக் கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கொடுத்து இந்த அருமையான வாழ்க்கைக்குள்ளே கடந்து வர முயற்சி செய்ய வேண்டும். நாம் முயற்சி செய்தால் அதை வாய்க்கப்படுகிறதற்கு தேவனுடைய ஆவியானவர் இந்த உலகத்திலே இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை அவர் வழிநடத்துவார். இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். இந்த காரியங்களை விளங்கிக் கொண்டு ஆண்டவரோடு கூட நாங்கள் ஜீவிக்கிற அந்த உன்னதமான ஜீவியத்திட்டங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியும். ஆகவே அந்த காலத்துக்குள்ளே ஆகப்பட்டுள்ளதாக இப்போதே எங்களை ஆயத்தப்படுத்தி வருகின்ற இயேசுவோடு கூட நாங்கள் விண்ணில் பறந்து செல்ல வேண்டும். நாங்கள் விண்ணில் பறந்து செல்வதற்காக இந்த நான் இப்பொழுது சொன்னதான காரியங்கள் இந்த உலகத்திலே செய்யப்படும். அந்த காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்க போகிறது. ஆகவே நாங்கள் இன்றைக்கு அறிந்தவர்களாய் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இயேசுவை அறிவித்து அவர்களும் இயேசுவை அறிவித்து ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்கு பிள்ளைகளாய் வாழுகிறார்களோ அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்துவார்கள். காரியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்களை தான் நாங்கள் கடந்து போக போகிறோம். ஆகவே அவர் பெரிய ஒரு நல்ல சமாதான காரணம் போல வெளிப்பட்டு அநேக ராஜ்யங்களோடு உடன்படிக்கை பண்ணுவான். உடன்படிக்கை பண்ணி ஜனங்களை அவன் நிர்மாக்கி அவர்கள் அவன் 3 வருடம் முடிய என்ன செய்வான்? பிசாசு அவனுக்குள்ளே வந்துடுறாங்க. இறங்கி என்ன செய்ய போறானா? இப்பொழுது நாங்கள் ஆராதனை செய்கிறோம், சூம்பலியை ஆராதனை செய்கிறோம், தீர்பலியை ஆராதனை செய்கிறோம். இதை கூட செய்ய முடியாதபடி ஒரு காலம் வரும். அந்த காலத்துக்கு அவன் தான் அரசனாயிருப்பான். ஒருவர் உங்களுடைய இஷ்டப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. தன்னை ஆராதிக்க முடியாது. அவன் ஜனங்களுக்கு கட்டளை. ஆகவே அந்த கட்டளைக்குள்ளே ஜனங்கள் போய்விடாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ளும். சுற்றியுள்ள ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒப்புக் கொடுத்து வாழ பழகிக் கொண்டார்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை அவர்கள் கடந்து வந்தார்கள். எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படாமல் அழிய வேண்டும் என்பது தேவனுக்கு திட்டம் அல்ல. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாங்களும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது மற்ற தேவனுக்கு ராஜ்யத்திற்கான வார்த்தைகளை விசுவசித்து ஆண்டவரோடு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டியது. இப்படி செய்கின்ற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையாகவே நடந்து முடிவதற்கு வாய்ப்பாய். ஆகவே வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும்படியாய் அங்கே ஏற்கனவே ஜனங்களை சந்திக்கிறார். சந்தித்த ஜனங்களை விசுவசிக்கிறார்கள். விசுவசிக்கிறவர்கள் இரத்த சாட்சியமாய் அவர்கள்தான் அந்த ஆட்சியாருடைய இரத்தத்திலே தங்களுடைய ஆடைகளை தோய்த்து விழுத்தவர்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது
இந்த உலகத்திலே சுகமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்திலே போய்விட்டார். ஆனால் இந்த 3 வருட காலத்திலே அவர்களில் சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு வசதி உண்டாகும் என்றால் ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதாவது ஆண்டவர் வந்து சபையை எடுத்துக் கொண்டிருப்பாரு. இந்த உலகத்திலே 2 சாட்சிகள் வெளிப்படுவாங்க. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததான சாட்சியினை ஜனங்களுக்குள்ளே பகிர்ந்துவாங்க. அப்படி அவர்கள் பகிர்ந்து கொள்வதை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து தலை சாய்க்காமல் தங்களுடைய திட்டத்துக்கு வாழ்ந்தவர்களும் இந்த காலத்திலே செய்வார்கள். உண்மையாக இயேசு வந்துவிட்டார், இனி அவர் நிச்சயமாய் வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போவார், ஆகவே நாங்கள் ரத்தக்குரியவர்களா என்னை மாற்றி வாழ்க்கையிலே கடந்து போவோம் என்கின்ற பொழுது பிசாசால் அவர்களை எல்லாம் வதைத்து கொலை செய்து அவர்கள் இரத்த சாட்சிகளாக நினைத்து வருகிறார். ஒரு சொட்டு சிராய்ப்பு கூட இருக்கக்கூடிய உடலில் ஏற்படாமல் மற்றொரு ஆட்சிக்கு போக இப்போவே நம்மை ஆயுதப்படுத்திக் கொண்டோமா இருந்தால் நான் பார்க்கிறேன். இல்லை என்றால் இல்ல நான் மற்றொரு ஆட்சிக்கு போக வேண்டும் என்று இந்த சாசனிய காலத்திலே அகப்பட்டு நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாய் பாட வேண்டும் என்று என்னை ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் அங்கே இரத்த சாட்சிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு தந்ததான இந்த காரியம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவாய் கர்த்தரை சேர்ந்து வாழ என்று நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் உண்மையாக கடந்து அப்படி ஆண்டவரோடு கூட இந்த வேளையிலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார். எப்படி தேவனாலே பலதரப்பட்ட இந்த காரியங்களுக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுத்து கடந்த நமக்கே நல்லவே இப்பொழுது தெளிவாக இருக்கிறோம், அறிவோடு இருக்கிறோம், உபத்திரவம் இல்லாமல் இருக்கிறோம். எங்களுடைய வேலைகளை நாங்களே செய்ய முடியாத நிலைமை. இந்த வேலையிலே நாங்கள் உண்மையாக செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் ஆண்டவரோடு இணைந்தோம். ஆண்டவரோடு இணைந்தோம். அந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுப்போமா என்றால் நாங்கள் வரையிலே ஆண்டவரோடு கூட இணைந்து நாங்கள் கடந்து செல்வோம். இந்த ஜனத்திலே இஸ்ரவேலுக்குள்ளே தேவன் ஒரு காரியத்தை செய்வார் என்னவென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு பகுதியினரை அவர் உண்மையாகவே காத்துக் கொண்டிருந்த ஜனங்கள் இயேசுவை வருகையிலே சந்திக்கின்றதுனாலே இயேசுவை அறிந்து கொள்வதனாலே அவரோடு கூட இணைவதற்குரிய ஒரு வாய்ப்பு அவர்கள் அதிலே 1,44,000 பேர் ஆண்டவரோடு கூட இணைந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கும். இஸ்ரவேலர் இவனுடைய ஆட்சியிலே இஸ்ரவேலர் எப்பொழுது தவறை இவன் உண்மையானவன் என்பதை கண்டுபிடிப்பார்கள் என்றால் இவனுடைய ஆட்சி 3 வருடம் முடிந்த பிற்பாடு அவன் தன்னை வெளிப்படுத்துவான், தன்னை வணங்க செல்வான். இஸ்ரவேலுக்கு தெரியும் பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர நாங்கள் ஒருவரையும் வணங்கக்கூடாது. அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் இது பிசாசு, இது இந்த உலகத்தை வந்து இப்பொழுது சமாதானத்தை உண்டாக்குகிறேன் என்று சொல்லி எங்களோடு பேசி உலகத்தாரோடு பேசி நாங்கள் உலகமெல்லாம் சமாதானமாக இருப்போம் என்று எங்களை வழிநடத்தினோம் பிசாசு என்பதை அவர் அப்பொழுது விளக்கிக் கொள்வார். ஏனென்றால் நம் பிதாவாகிய தேவனுக்கு சகல வணக்கமும் புத்தியும் கனமும் உண்டாகும். அல்லேலூயா. அவர் ஒவ்வொருத்தரும் கனத்திற்கு பாத்திர, வணக்கத்திற்கு பாத்திர. அவர் உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர்களுக்கு திட்டத்தை எழுதி தந்தவர். அந்த திட்டத்தை நாம் படித்து 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 கர்த்தரோடு கூட என்னை கூட்டிக் கொள்ளணும், இணைந்து கொள்ளணும். அந்த ஜீவியத்தை தான் நானும் நீங்களும் ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது நாம் ராஜ்யத்திலே வெட்கப்படாமல் நாங்கள் போய் சேரணும். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் உறுதியோடு கூட அந்த ராஜ்யத்திற்காய் காத்திருக்கின்ற பொழுது நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் கடந்து செல்லணும். ஆக இந்த காரியங்கள் எல்லாம் வேதத்திலே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இப்படியாக கடைசி காலத்திலே 2 சாட்சிகள் உலகத்திலே வருவார்கள்.
வந்து அதாவது பிசாசு இந்த உலகத்தை ஆளத் தொடங்குகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பரிசுத்தவான்களை நம்மோடு கூட கூட்டி சென்ற பிற்பாடு இந்த 2 சாட்சிகளும் இந்த உலகத்துக்குள்ளே வெளிப்படுவார். அவர்களுக்குள்ளாகத்தான் நான் சொன்ன இந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளே ரட்சிப்புண்டார். அவர்களும் இந்த காரியத்தை அறிவார்கள், பிசாசு என்பதை விளங்கிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு பிற்பாடு அவர்கள் இந்த காரியங்களுக்குள்ளே கடந்து சென்று ஆண்டவரோடு தங்களுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்ளும்படியாய் தங்களை அவை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவர்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்குள்ளாய் நாங்கள் இருக்க வேண்டியது. ஆகவே இந்த காரியத்துக்குள்ளே இஸ்ரவேலர் இன்றைக்கு மனதை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைத்து கொள்வார். அந்த 2 சாட்சிகளும் இந்த உலகத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையினாலே இந்த உலகத்தை பாதிக்கும் ரட்சிக்கப்படும்படியாக இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கட்டுவோம். அப்போது உண்மையாகவே இயேசுவிடத்தில் சேருகிறவர்கள் அநேகர் இரத்த சாட்சியாய்த்தான் சேருவார். ஆகவே கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி இரத்த சாட்சியாய் மரித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு வரப்போகிறார்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையை இயேசுவில் அவரோடு சேர்ந்து கொள்வோம் என்று உண்மையாக இப்படி கொடுத்த காரியத்தை ஆயத்தப்படுத்தினா நாம் இப்பொழுதே அந்த காரியத்திற்குள்ளங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் நாம் கஷ்டப்பட்டு காத்துக் கொண்டிருக்கிறோம். இனி நடக்க போற ஒன்ற காலத்திலிருந்து நாங்கள் சொல்றதுதான் சொல்லுவோம். ஏனென்றால் அதற்குள்ளே நாங்கள் போவதில்லை. ஆண்டவர் வருகின்ற பொழுது அவரோடு கூட அப்படி விசுவசித்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து காத்துக் கொண்டிருக்கிற நாம் யாவரும் அந்த உன்னதமான ராட்சியத்துக்குள்ளே கடந்து போக இரகசிய வருகையை நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு எடுத்த ஓட்டத்திலே தேவனுக்கு வாழ நம்மோடு கூட நம்மை நாம் நீ காரியங்களுக்குள்ளே இப்பொழுது நாம் கர்த்தர் நமக்கு காரியங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தரை பரிசுத்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருமாக இஸ்ரவேல் ஜனத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மேல் விழுந்த கடமை இது. நாங்கள் தேவனை இந்த நேரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதித்து அவர்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பாரப்பட்டவர்களாய் நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில் இஸ்ரவேல் ஜனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 12 கோத்திரங்களை நினைவு கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஜனங்களை ரட்சிக்க கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே கிருபையாய் அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். கல்லான இருதயங்களை நீ பச்சையாக நீ மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஜனங்களை நீ ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலிலே உம்முடைய வார்த்தை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இஸ்ரவேலை நீ ரட்சிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவரே நின்று நாங்கள் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணி நிற்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றின ஒவ்வொருத்தரையும் இன்னுமாக
நாங்கள் டீம்ஸுகளாலையும் பங்கு பெற்றின ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த நேரத்திலும் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஆண்டவரை சோதரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆராதனை செய்ய ஆண்டவரை எங்களுக்கு தந்த சுகத்துக்கும் பலத்துக்குமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களின் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்தினாலே மூடுகிறோம். கண்மலை சபை ஆத்துமாக்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய இரத்தத்தினாலே மூடுகிறேன் ராஜா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய தேவைகளை நீர் சந்திக்கிறீர்கள். ஆண்டவரே, அவர்கள் போகிற இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் அவர்களை மூடி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே இந்த பூமியிலே ஆண்டவரை வெளிச்சங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவிக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு தனி நபரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கட்டளையிட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பில் இருந்து நாங்கள் வழுவி விடாதபடிக்கு எங்களை காத்து வழி நடத்துவீராக ராஜா. நீர் தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களோடு கூட எங்களை போதித்து வழி நடத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் பண்ணி இருக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. இந்த நேரத்திலும் ஒரு பாடலை நாங்கள் பாடவிருக்கிறோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும் என்று பெர்க்மன்ஸ் பிரதர் பாடின ஒரு பாடலை நாங்கள் இந்த நேரத்திலும் பாடி இந்த ஆராதனையை நாங்கள் முடித்துக் கொள்வோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? வாசல்களே